நான் என்னதான் பண்றது, நான் என்ன பண்ணாலுமே பழி என் மேலே வருது அப்படின்னு மனம் நொந்து பேசியிருக்கிறாரு வைரமுத்து. சோ என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை பாத்துருவோமா? கவிஞர் வைரமுத்து தமிழ் சினிமால ஏகப்பட்ட பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. ஒரு லெஜெண்டரி லிரிக்ஸ் ரைட்டர் தான். ஸோ அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் அவர் மேல வச்சிருக்கிற ஒரு புகாருக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு வைரமுத்து. என்ன பிரச்சனை, சின்மயி சொன்ன புகாருக்கு திருப்பி பேசியிருக்கிறான்னு கேட்டீங்கன்னா அது இல்லை, இது வேற ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, அவர் எழுதுற பாட்டுக்கு இப்போ ஒருவேளை அந்த படத்தோட டைரக்டரோ மியூசிக் டைரக்டரோ வந்து கொஞ்சம் வரிகள் மாத்துங்க அப்படின்னு சொன்னா நோ அப்படின்னு கராரா சொல்லுவார் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியால பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில தான் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு வைரமுத்து. என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை ஒரு பாட்டுடைய திருத்தத்துக்கு ஒரு கருத்தமைதி தேவைப்பட்டா நான் கண்டிப்பா மாற்றுவேன், அப்படி இல்லை அப்படின்னா தான் என்னுடைய விளக்கத்தை கொடுப்பேன், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா சில படங்களை எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கிறாரு. அதுல புன்னகை மன்னன் படத்துல நீங்க கூட பார்த்திருப்பீங்க, வான்மேகம் பூவாய் தூவும் அப்படிங்கிற ஒரு பாட்டு உண்டு. அதுல மழைத்துளி தெரிக்குது, எனக்குள்ளே குளிக்குது, நினைத்தது பழித்தது, உயிர்த்தலம் சிலித்தது அப்படின்னு எழுதியிருப்பேன். இந்த இடத்துல உயிர்த்தலம் அப்படிங்கறத மட்டும் மாத்திக்கிறீங்களா அப்படின்னு மியூசிக் டைரக்டர் கேட்டாரு. நான் எதுக்கு அப்படின்னு கேட்டேன். ஸோ அந்த நேரத்தில் நீங்க எழுதின பொருளை வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க, ஒருவேளை ஒரு பெண்ணுறுப்பை சார்ந்து அதை சம்மந்தப்படுத்தி பேசினா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன், ஆமா கரெக்ட் தானே அப்படின்னு. அந்த இடத்துல நான் நினைத்தது பழித்தது, குடை கம்பி துளிர்த்தது அப்படின்னு மாத்தி கொடுத்துட்டு அது ஒரு நியாயம் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு படம் தான் மனிதன், எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு. வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா, அதுல குரங்கிலிருந்து பிறந்தானோ குரங்கை மனிதன் பெற்றானோ யாரை கேள்வி கேட்பது டார்வின் இல்லையே அப்படின்னு எழுதியிருப்பேன். இந்த படத்துடைய டைரக்டர் SP முத்துராமன், அவருடைய அசிஸ்டன்ட் லட்சுமி நாராயணன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என் கிட்ட வந்து காது கிட்ட, சார் இந்த டார்வின் அப்படிங்கிறது மட்டும் மாத்துறீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஏன்னு கேட்டப்ப, சார் எல்லாருக்குமே புரியாத அப்படின்னு என்கிட்ட சிரிச்ச மாதிரி சொன்னார். உடனே நான் சொன்னேன், தெரிஞ்சதை மட்டுமே சொல்றது பாட்டு இல்ல, தெரியாததை சொல்லி கொடுக்கறதும் பாட்டு தான் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு இதை மாற்ற வேணாம் அப்படின்னு மறுத்துட்டேன். ஸோ இதை பார்த்த SP முத்துராமன், சரி ஓகே இதுக்கு மேலே வைரமுத்துவை நம்ம வற்புறுத்த வேணாம் அப்படின்னு நான் என்ன கொடுத்தனோ அதை வருத்தத்தோடு ஏற்றிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டார்வின் பேசப்பட்டது, இப்படி நியாயமான சில விஷயங்கள்ல நான் சொல்லுவேன் இது திருத்த வேணாம் அப்படின்னு, அதுக்கு ஏற்ற நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஆனா எப்போ பார்த்தாலும் பழி அப்படிங்கிறது ஏன் மேலதான் வருது. இந்த மாதிரி நான் எந்த மியூசிக் டைரக்டருக்குமே மாத்தி கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது உண்மை கிடையாது அப்படின்னு இவ்வளோ பெரிய பதிவை போட்டு அவருடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மீண்டும் கேள்வியை கேட்டிருக்கிறாரு வைரமுத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.